ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிஷீத்ஸ் கிச்சன். அடிக்கிற மலைக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ரவையில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 அல்லது 5 பல் உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லியில் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ரவை. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நச்சீரகம், கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட டைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி வெங்காயம் வதங்கி வரக்குள்ள இனி நாங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம். வெட்டுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸ்பைசஸ் வதங்கி வரக்குள்ள 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். தண்ணி சூடானதும் 2 கிழங்கையும் உள்ளியையும் ஒன்றா ஸ்க்ரேப் பண்ணி இந்த தண்ணியில் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரவை எப்படி வறுத்துனான்ன்றது காட்டல, பட் பொன்னிறமாக வறுக்காமல் லைட்டாக வறுத்தெடுத்தீங்கன்னா போதும். இனி உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்து வரக்குள்ள நாங்கள் வறுத்து வச்ச ரவையை இதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி கட்டிப்படாமல் கண்டினியூஸாக அதை கிளறி விட்டு கொள்ளுங்க. இப்படி கன்சிஸ்டன்சியில் வரக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சூடு இறங்கும் வரையும் ஆற வைங்க. இனி ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய வச்சு கொள்ளுங்க. இனி கையாலேயே சின்ன சின்ன போர்ஷனாக அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இனி நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி கொள்ளலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான ரவை போண்டா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.